திரு அண்ணாமலை அவர்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. பாஜகவுடைய ஒரு நெடிய வரலாற்றில் இந்த ஒரு 30 ஆண்டுகளில் நான் பல மாநில தலைவரை பார்த்திருக்கேன். இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வரையிலும் நான் பரிச்சயமானவர், அறிவுமானவர். ஆனால் எனக்கு அண்ணாமலையிடம் எந்த அறிவும் இல்லை. ஆனால் ஒன்று என்னன்னா, என் மீது ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வைக்க சொன்ன போது நான் ஒரு ஆதரவு சக்தி என்று நான் கருதி இருந்த பல தலைவர்கள், அவர்களுக்காக நான் போராடி இருக்கிறேன், அந்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்த போது என் பொருட்டு யாரும் வினா தொடுக்காத காலகட்டத்தில் முகம் பார்த்து பழகாத அண்ணாமலை எனக்காக குரல் கொடுத்தார். மல்லை சத்யாவை நீக்கியது பழிவாங்கும் நடவடிக்கை, இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். எனவே அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அரசியல் நெறி சார்ந்த இடத்தில் அவர் இருந்தாலும் அவருடைய அடையாளம் என்பது வலதுசாரி பாஜக மதவாத சிந்தனை. அவர் எந்த திரைப்படத்தில் வரா மாதிரி எந்த வேடம் அணிந்து வந்தாலும் அவருடைய பிம்பம் என்பது பாஜகவுடைய முகமாகத்தான் அறியப்படும். ஒரு மாற்று கட்சியாக அவர் வருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் பாஜக கொண்ட ஒரு மாற்றா இருக்கலாம். பெரிய புரட்சியை உருவாக்க முடியுமா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். ஏன்னா 1/2 கோடி என்பது 50 லட்சம் பேர். அதை விட தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சியில ஒரு கட்சி 2.5 கோடி பேர் வாக்காளர் உறுப்பினர் வச்சிருக்காங்க. இன்னொரு கட்சி 2 கோடி 10 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கூட பாஜக ஏற்கனவே 1 கோடி பேர் கிட்ட வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அது மாதிரி சொல்லும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை வெறும் ஒரு 8 கோடின்னு வச்சுதான் கூட, ஆனா தமிழ்நாட்டு அரசியல் கட்சியோட எண்ணிக்கை நம்ம அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 15 கோடிக்கு மேல போகும். எனவே இந்த மாய்மாலங்கள் எல்லாம் பலன் நிற்காது. அந்த வாய்ப்பு இருந்திருக்குமே. ஆனால் இப்போது திமுக தோற்றிருக்க கூடாது. 2.5 கோடி உறுப்பினர் வைத்திருக்கின்ற அண்ணா திமுக தோற்றிருக்க கூடாது. எனவே உறுப்பினர் என்பதற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சகோதரர் அல்லது இப்போது புதிதாக அரசியல் கட்சி துவங்க இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக, என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். எனவே சமூகம் நாம் பார்ப்பது என்பது ஒன்று, சமூகம் பார்ப்பது என்பது ஒன்று. அந்த சமூகம் பார்க்கின்ற இடத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இக்கட்டு நேர்ந்த போது முகம் பார்த்து அறியாம என் மீது நீங்கள் ஒரு கரிசனம் காட்டினீர்கள். அதுபோன்று பலருக்கு நீங்கள் அந்த கை நீட்டு கண்ட போது உங்கள் மீதான ஒரு ஆதரவு சக்தி கண்டிப்பாக வரும். அது மாற்று இல்லை. மக்களுடைய தேவைகளை புரிந்து அரசியல் செய்தால் அதில் வெற்றி பெற முடியும்.